கொஞ்சம் ஆர்வ கலரில் அடுத்ததுக்காக பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு தண்ணி எதையாவது எடுத்து வாய்க்குள்ள வச்சிடும். என்ன பண்ணுறீங்க கடவுளே? இந்த பார்க்க பல்லு மறைச்சிருக்காங்க எல்லாம் எல்லாத்தையும் கொட்டி நிறவியாச்சு. எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னன்னாக்கா ஆடி அமாவாசை. நம்ம வீட்டில் என்னென்ன சமையல் எப்படி செய்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொதல் நீங்கள் பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், எல்லாத்தையும் போய் பாருங்கள். எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், வீடியோக்குள்ளே போகலாம். வடைக்கு உளுந்து ஊற வச்சுருக்கேன். எப்போதும் கொஞ்சமாக தான் ஊற வைப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் ஆர்வ கலரில் அதிகமாக கொட்டிட்டேன். மிக்சியில் தான் போட்டு அரைப்பேன், கிரைண்டர் சரியில்லை. கரண்ட்டு சரியில்லையா நம்ம வீட்டில், அதனால் கிரைண்டர் போடாமல் அப்படியே விட்டுட்டேன். மிக்சியில் போட்டாக்க ஹீட் ஆகிடும்ல. ஐஸ் கட்டி போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அடுப்பு தூக்கி கீழே வச்சுக்குவோம். மேலே வச்சாலாம் சமைக்க முடியாது, ஏன்னா 4 பக்கத்துலேருந்து காற்று வருமா. அதனால் சுத்தமாக அனதாகாது. அதனால் கேஸ் அடுப்பு எப்போதுமே கீழே தான் வச்சு சமைப்பேன். இன்றைக்கே எடுத்து கீழே வச்சுக்கிறேன். சட்டி தான் புதுசாக வாங்கிட்டு வந்தது விருத்தத்துக்காக. மகேஷ் அக்கா தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஏற்கனவே ஷார்ட்ஸில் இதை பற்றி போட்டிருப்பேன், அந்த கதையெல்லாம் போய் பாருங்கள் பார்க்காதவங்க. இதில் தான் இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன். சும்மா கொஞ்சமாக தானே வைக்க போகிறேன், அதனால் இந்த சட்டி போதும். எப்போதும் விரதத்துக்கு வந்து இந்த பாத்திரத்தை வச்சுக்கிறது தனியாக. இந்த ஆடி அமாவாசை, அப்புறம் வந்து பொங்கல் டைமு, இதுக்கெல்லாம் சமைக்கிறதுக்கு மட்டும் இந்த பாத்திரங்களை எடுத்துக்கிறது. மற்றபடி சமைக்கிறதுக்கு இந்த கவுச்சி எண்ணெய்னு சொல்லுவோம்ல, அது தனியாக வச்சுக்கிறது. உங்கள் வீட்லேயும் இப்படி தானே வச்சு சமைப்பீங்க என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பாருங்கள், அருவாமனை முதற்கொண்டும் இதுக்குன்னு தனியாக வச்சுக்கிறது. ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு தண்ணி பிடிச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்றா செய்யணும். அடுப்பில் ஒலை ஊற்றி போட்டுடுறேன். ரேஷன் அரிசி தான் வச்சு சமைக்கணும், வேறு வழி இல்லை. இன்னைக்கு கேஸ் எந்த அளவுக்கு காலியாக போகுதுன்னு தெரியுது. எல்லாமே இன்னைக்கு கேஸில் தான் செய்ய போகிறேன். தண்ணி சூடாயிட்டு சாம்பாருக்கு பருப்பு களைஞ்சி போட்டுட்டு அரிசியும் எடுத்து களைஞ்சி வச்சுட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஊறிச்சுனாக்கா கொஞ்சம் சீக்கிரம் வேகும்ல. சின்ன பாப்பா தூங்கிட்டு இருக்கு, பெரிய பாப்பா அங்கே அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அதனால தான் ஆளை காணோம். இல்லைன்னா இந்நேரம் வந்து அம்மா நானும் வரேம்மா, நானும் வீடியோ பார்க்குறேம்மா அப்படின்னு வந்திருப்பாங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம், கூடவே சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். அது பாட்டுக்கு வேகட்டும். அரிசி கலஞ்சிட்டு வந்துடுறேன். அரிசி களைஞ்சிட்டு வர்றதுக்குள்ள பருப்பு பொங்கி கீழே ஊற்றிடுச்சு. அந்த அடுப்பில் மாற்றி போட்டு சாம்பாருக்கு காய் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் இருக்குது. இதில் கொஞ்சம் பீன்ஸும் அவரைக்காயும் இருக்குது. தொட்டுக்க வந்துட்டு உருளைக்கிழங்கு செஞ்சுக்கலான் இருக்கேன். அவ்வளோதான் காய் இருக்குது. இதை வச்சு தான் சமைச்சிக்கணும் இன்னைக்கு. டாம் வீடியோஸ் எல்லாம் ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்போ நேற்று தான் வந்து ஒரு யூடியூப்பில் அப்டேட் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னென்னா 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கணும். ஏற்கனவே இருந்தது இது. 10 மில்லியன் வந்து வியூவர்ஸ் வரணும், இதான் இருந்தது. அதை ரீச் பண்ணிட்டாக்கா மானிட்டைசேஷன் ஆகிடும். ஆனால் இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்களாம், வர 2027 பிப்ரவரியிலேருந்து 8000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸும் 20 மில்லியன் வந்து வியூஸும் இருந்தால் தான் மானிட்டைசேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வாட்ச் ஹவர்ஸே இன்னும் வரல. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 7-8 மாதம் போல் ஆகுது. இருந்தாலும் இன்னும் மானிட்டைசேஷனுங்கிறது நெருங்கி கூட வரல. நான் இப்போ தான் வந்து வீடியோஸே ஒழுங்காக எப்படி போடுறது என்னன்றதை கற்றுக்கிட்டு இருக்கேன். லாங் வீடியோஸ் அவ்வளோவா போட்டிருக்க மாட்டேன், ஏதோ ஏனோ தானேன்னு போட்டிருக்கேன். இப்போயும் எடிட்ஸ்லாம் ஒன்றும் பண்ண தெரியலை எனக்கு. இருந்தாலும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி தான் சரி இனிமேல் போடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் இப்போது 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட்டுக்கு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்பவே எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுவே எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் மாதிரி இருக்குது. நம்ம வீட்டிலையே இருந்து என்னடா பண்ணுறது, நம்ம ஒன்றத்துக்குமே உதவாமல் இருக்கோமே அப்படின்னு அடிக்கடி என் வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். அவங்க மட்டும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, நம்மளால எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு நினைப்பேன். அவங்க சொல்லுவாங்க, நீ வந்து இந்த குழந்தைங்கள பார்த்துட்டு வீட்டுக்கு பார்த்துக்கிறதே வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். நீ வந்து சம்பாத்தியம்னு காசுன்னு சம்பாதிச்சு கொடுத்தாதான் வந்துட்டு எனக்கு சம்பாத்தியம்னு அர்த்தம் கிடையாது, இதுவும் ஒரு சம்பாத்தியம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நினச்சிக்கிட்டு அப்படியே போயிடுறது. நம்மளுக்கு குழந்தைங்களும் முக்கியம் தானே. அவங்க வளர்ந்து கொஞ்சம் ஸ்கூலுக்கு போகிற அளவுக்கு இருந்தாங்கன்னா நம்ம வேலைக்கு போகிறத பற்றி யோசிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு அதை பற்றி யோசிக்கவே முடியாது. நமக்கு பார்த்துக்கிறதுக்கும் ஆளுங்கிறது யாரும் கிடையாது. அதனால தான் சரி முதல்ல வந்துட்டு பிள்ளைங்களை வளர்த்து விடுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சரி வீட்டில் இருந்து ஏதாவது இதை போல் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் இந்த யூடியூப்குள்ளேயே வந்தேன். வந்த புதுசில் ஒன்றும் தெரியல. இப்போ வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சா, போக போக பழகும்னேன். சரி நம்ம வந்துட்டு இதுக்காக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. அதனால தான் வீடியோஸ் கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறவங்க கமெண்ட்லாம் வந்துட்டு அதிகமாக பண்ணிங்கன்னா தான் நிறைய பேருக்கு வந்து வீடியோஸ் ரீச் ஆகும். அதனால் போடுற வீடியோஸ்க்கு வந்துட்டு ஏதாவது சின்னதாக ஒரு ஹார்ட் மாதிரியாவது கமெண்ட் போட்டு விடுங்க, லைக் போடுங்க. அப்புறம் வீடியோஸ் பிடிச்சிருந்தாக்கா ஷேர் பண்ணுங்க. உலை காஞ்சிருச்சு, அரிசி போட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் கொண்டுட்டு போய் விறகடுப்புல வச்சேன்னாக்கா அதுக்கப்புறம் நான் தான் தேய்ச்சிட்டு கிடக்கணும். அதனால வேண்டாம், அந்த ரிஸ்கெல்லாம் எடுக்க வேண்டாம், இன்னைக்கு கேஸ்லேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுலேயே வச்சுட்டேன். அம்மா மாங்காய் ஒன்று கொடுத்துட்ருந்தாங்க, அது இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. அது கிட்டத்தட்ட பழுக்கிற கண்டிஷனில் இருக்குது. பரவாயில்ல, போட்டு வைப்போம், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ல. ஏம்மா அறியவே முடியல அது. ஏப்பா லைட்டாக அடிபட்டு வேற இருக்கு, அதை வெட்டிட்டு பாதி போட்டுடலாம். மாங்காய்லாம் எங்கள் பெரிய பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அது இருந்தாலே போதும். அவ்வளோதான். வெண்டைக்காய் போடலை, கத்திரிக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, மாங்காய், அவ்வளோதான். காய்கறிகள் நல்லா பூத்து போயிடுச்சு, நல்லா வெந்து பூத்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம காய்கறி இந்த பருப்புக்கு சேர்த்துக்கலாம். அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கும். கொஞ்சோண்டு ரசத்துக்கு வச்சுட்டு தக்காளியை மற்றதெல்லாம் அதோட சேர்த்துக்கலாம். இது சட்டி வேற பத்துமா என்னன்னு தெரியலையே, பார்ப்போம் என்னன்னு. இல்லைன்னா வேற குண்டால மாற்றிக்கலாம். வேகிற வரை வேகட்டும். குழம்புக்கு தான் அவ்வளோதான். சின்ன பாப்பா எந்திரிச்சிட்டாங்க. இந்த அம்மா எந்திரிச்சிட்டாங்களா, இனிமேல் நான் வேலை பார்த்த மாதிரி தான். எதையாவது எடுத்து வாய்க்குள்ளே வச்சிருவோம், அப்புறம் கையை விட்டு நோண்டிக்கிட்டு இருக்கணும். என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. இப்போயே வாக்கரில் விட்டோன்னாக்கா இவங்க அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. உருளைக்கிழங்கு தொட்டுக்க பண்ணுறேன்னு சொன்னேன்னா இப்போ வந்து மாறியாச்சு. வெண்டைக்காய் அது பொரியல் பண்ணிட்டு கத்திரிக்காய் மட்டும் சாம்பாரில் போட்டிருக்கேன். இப்படி தான் சாப்பாடு செய்யும்போது நான் நினச்சிக்கிட்டு வர்றது ஒன்று, செய்கிறது ஒன்றுமா இருக்கும். சோறு வந்துடுச்சு, வடிச்சு விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம். காயும் நல்லா வெந்துருச்சு. மசாலாவை போட்டு கூட்டி வச்சுட்டு நீங்கள் இறக்கி வச்சுட்டு ரசத்துக்கு ரெடி பண்ணணும். எங்கள் பாப்பா அந்த பக்கமாக மாங்காய் தின்னுட்டு இருக்கு. நான் மாங்காய் போடலை, புளியும் கரைச்சி ஊற்றிடலாம். அது கூடயே ரசத்துக்கு சேர்த்து தான் நான் ஊற போட்டிருக்கேன் புளி. நல்லா கொஞ்சமாக ஊற்றிட்டு அதை கலந்து விட்டுருவோம். நானும் சட்டி பத்தாதுன்னு நினச்சேன், பரவாயில்ல, காய்கறி எல்லாம் வெந்து உள்ளர போயிடுச்சு. பாப்பாவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வைக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேனே. எப்போ எடுத்து வச்சுக்கணும், தண்ணியில் போட்டு கழுவிட்டு கொடுத்துக்கலாம். கிருஷ்ணா என்ன பண்ணுறீங்க? மாங்காய் சாப்பிட்றீங்களா?
டேஸ்டா இருக்கா? மாங்காய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டீ பேசிக்கிட்டே மாங்காய் போட மறந்துட்டேன். என்ன கதியில் கிடக்க போகுதுன்னு தெரியலையே, வேகுமா என்னன்னு தெரியலையே. ஒரே ஒரு எண்ணெய் சட்டி தான் இருக்கு, அதில் தான் செஞ்சாகும். அதனால தான் அப்படி. இதுதான் அந்த அபூர்வ எண்ணெய் சட்டி. இந்த ஒரு சட்டி தான் இருக்குது. இதில் தான் குழம்பு தாளிச்சு ரசம் வச்சு பொரியல் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்பளம் பொரிக்கணும், வடை தட்டணும். இவ்வளவும் அதில் தான் பண்ணிக்கணும். விரதத்துக்குன்னு என்ன ஒன்றும் ஜாமான்லாம் நான் அதிகமாக வாங்கலை. அதனால தான் இதுக்கு மேலே தான் வாங்கணும். பார்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சட்டியில் வேற நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா தாளிக்கலாம். என்னன்னாக்கா அப்படியே அடி பிடிக்கிற மாதிரி போயிடும் அடிக்கடியா. அப்படியே எடுத்து உடம்புல ஊற்றிட்டு கொஞ்சம் குழம்புக்கு ஊற்றிட்டு கொஞ்சம் அப்படியே ரசத்தையும் இதில் ஊற்றி வேண்டியதுதான். பாப்பா வேற வந்து இந்த பக்கம் ஏண்டியே வர்றாங்க. அவ்வளோதான், ரசம் வச்சாச்சு. இந்த எண்ணெய் சட்டி அடுப்பில் தான் இருக்கா இல்லை வேற எங்கேயும் இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. வலிக்கிட்டு போயிடுது. அதுதான் ரசமும் வச்சு முடிச்சாச்சு. அடுத்ததாக வெண்டைக்காய் பொரியலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆச்சு. உருளைக்கிழங்கு எவ்வளோ அழகா சாப்பிடுவாங்க பாருங்களேன். எங்கடா வந்துருச்சு அடி. ஆச்சு வச்சு வச்சு வச்சு. கடவுளே என்ன இதை கொடுத்து கொள்றாளே அப்படின்னு நினைக்கிறா. அப்படிதானே? நல்லா இருக்கா? சரி, அப்போ சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வேலையை கண்டினியூ பண்ணுவோம். பாப்பாவுக்கு எனக்கு ஜுரம் மாதிரி இருக்குது. அதனால சமையலை சீக்கிரமா முடிச்சுட்டு என்னன்னு பார்க்கணும். நைன்னு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டு அக்கா இப்போ வந்து காக்காயை கூப்பிட்டுட்டாங்க, மகாக்கா. நான் இன்னும் பாயசமே வைக்கல, இப்போதான் வைக்க போறேன் பாயசம். தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. முடிச்சுட்டு சாமி கும்பிடும்போது பார்க்கலாம். பாய். பாயசமும் ரெடி. இதில் இன்னும் பால் காய்ச்சி ஆற வச்சிருக்கேன். அதை மட்டும் கலந்துட்டோம்னாக்கா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வெங்காயத்தெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு வெங்காயத்தை அரிஞ்சிட்டு இருக்கேன். பாப்பா வேற அங்கே கதறிட்டு கிடக்குது. முடியல, அதுக்கு உடம்பு முடியல. சாயந்தரமாவது ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணும். மருந்து கொடுத்துருக்கேன், இருந்தாலும் அழைச்சிட்டு போயிடணும். இருக்கிற வேலையில் இங்கே பாருங்க, எங்கள் பாப்பா மஞ்சத்தூள் அப்புறம் இந்த சேமியா அதை ஒழுங்காக பாயசமாவது எல்லாத்தையும் போட்டு வச்சுருந்துருப்பா. பாதி எடுத்து வைக்கிறேன்ற பேரில் எல்லாத்தையும் கொட்டி நிறவியாச்சு. வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் சாமி கும்பிட்றதுக்கு, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் திட்டுவனோ என்னமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்கிட்ட மறந்துட்டேன்னு சொன்னாங்க. சரி பரவாயில்லப்பா அப்படின்னு சொன்னேன்னா பார்த்தாங்க கையில் பூவோட வந்திருக்காங்க. ஊரே சாமி கும்பிட்டு முடிச்சிருக்கோம். நான் இப்போ தான் வந்துட்டு வடையே தட்டப்படுறேன். சரி இன்னைக்கு உடம்பு முடியல, அதனாலதான். இல்லைன்னா அது பாட்டுக்கு விளையாடிட்டு கிடக்கும். என்ன பாக்க பல்லு மலைச்சிருக்கான்னு பாக்குறியா? எனக்கு அம்மாவுக்கு பல்லு மலைச்சிருக்கியான்னு பாக்குறியா? அம்மா முதலாளி வந்து இப்போதான் குளிக்கிறாரு. நம்ம அதுக்காட்டியும் நெருப்பு உண்டாக்கிடுவோம். சாம்பிராணி போடணும்ல, அதுதான். இன்னைக்கு அடுப்பு பற்ற வைக்கலையா, அதனால தான் இப்படி. இதோ நம்ம அடுப்பு மூடி கிடக்கு. சாமியை காணும் கீழே. சாமியா? அத்தை போட்டோவை தான் எடுத்து வைக்கணும்.
காக்காய்க்கு வடை வைக்கல வடை வைக்கல பார்த்து வைத்தியம். வடை வைக்கணுமா? காக்காவுக்கு மெயினே வடை தான். சரி வச்சுட்டேன். எடுத்துட்டு போங்க. வேகமா வேகமா கூப்பிடுங்க. காக்கா இல்ல பைத்தியம். கூப்பிடுங்க நீங்க காக்காயா. காக்கான்னு கூப்பிட்டாதான் வரும். அது பாவம். நீங்க கூப்பிடுங்க. காக்காலாம் கொட்டுப்புட்டு. காக்கான்னு கூப்பிட்டு வைங்க. கா 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 கா. வைங்க மேல வைங்க. இல்ல பாரு பைத்தியம். இது மேல வைங்க. காக்கா வராதுப்பா. இன்னைக்கு பிஸியா இருக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட்டாச்சு. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். ஆடி அமாவாசைக்கு நாங்களும் சாப்பிட போறோம். உங்க வீட்ல எல்லாம் என்னென்ன சாப்பாடு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கேமரா எங்க இருக்குது தெரியலப்பா. இங்க பார்த்து பேசணுமா? இங்க இருக்கு கேமரா. நீ அங்க கையை பார்த்து பேசிட்டு இருக்க. அந்த முகரையை பார்த்து என்ன பண்ண போற? இங்க பத்தி தானே பேசணும். சரி சரி. இது வரைக்கும் கேமரா எங்க இருக்கு, எப்படி பார்த்து பேசணுன்றதே தெரியல. இப்பதான் என் வீட்டுக்காரங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இனிமே கரெக்டாக ஒழுங்காக பேசுகிறேன். சரியா? இந்த ஒரு வீடியோவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.